பால் சுறா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு தேவையான பொருள் பால் சுறா கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பூண்டு அதிலே போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வதக்குங்க. இது கிராம ஸ்டைலில் நம்ம அம்மா கை போட்டு ஸ்டைலில் செய்யலாம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கிக்கிட்டு அது கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கருவாடு செய்யும் போது கருவாடு வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்க தேவையில்லை. நீங்கள் வாங்குற கருவாட்டிலே உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு அடிச்சுலாம் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். அப்படி டேரெக்டாகவே போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கலரிட்டு கொஞ்சம் கெட்டியாகும் போது தேவையான அளவு கொஞ்சம் தொக்குக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா சுண்டி வரும்போது உங்களுக்கு தொக்குக்கு நல்லா சுண்டி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே ஏறி வரும். அந்த டைமில் கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வாங்கி வச்ச கருவாட்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு சொரா கருவாட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். சொரா நல்லா வெந்து வந்துடும். வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து முட்டை ஆம்லேட்டோ இல்லை அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க, சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லது. பால் குழந்தைக்கு கொடுக்குற அம்மாங்களாம் தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நிறைய சத்து இருக்குது. நம்மளுக்கு சொராவாக கிடைக்கலாம். இது மாதிரி சொரா போட்டு வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் கருவாடு போட்டுக்கிறேன். கருவாடு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடாமல் அப்படியே வச்சுருங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே நல்லா வெந்து வந்துடும். வெந்துருச்சா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோன்னா அது கரெக்டாக உங்களுக்கு சுண்டி வரும். ஒன்று நீங்கள் சட்டியில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடாயில் செய்கிறத விட உங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோ கடைசியில் குழம்போட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதோட கொஞ்சம் ஒயிட் ரைஸு, கொஞ்சம் முட்டை பொடி மாசோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.